அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பாருங்க, இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா உங்க ராசிக்கு 3ல சனி இருக்கார், 4ல ராகு இருக்கார், 5ல குரு இருக்கார், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க. இந்த வருடகிரகங்கள்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்காங்க. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சுப விஷயமா தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு, நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு. மே மாதத்துக்கு அப்புறம்லாம் பாருங்க நிறைய நல்லது நடக்கும். இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருடம் சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க, சார் எங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பில் இருக்கீங்க. ஏன்னா கடந்த ஒரு 7.5 வருஷம் 7.5 8 வருஷம் நிறைய பிரச்சனை உங்களுக்கு. 2015 இருந்து 2015 16 17 18 19 20 21 22 எல்லாம் படாத பாடுங்க. நீங்க உங்களுக்கு படாத பாடு பட்டீங்க, படாத அசிங்கமானம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு. மனசுக்குள்ளேயே பிரச்சனை வச்சுட்டு நிறைய தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான். ஒரு சில பேருக்கு பிரச்சனை இன்னும் தீர கிடையாது. ஏன்னா அவங்க ஜாதகத்துல மோசமான தசாபுத்தி, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான பாதிப்புல தான் இருக்கும். ஆனா இந்த 2024ஆம் ஆண்டுக்கு வந்து பொது பலனை நம்ம பாக்குறோம். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை மாற்றும். சரிங்களா? பலன்கள் மாறுபடும். அதனால உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க, என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, அது பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பொது பலனா வந்து பாருங்க, 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ராகு நல்லா இருக்கார், 4ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார். உங்களுக்கு சாதகமா தான் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா சனி பகவான் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த 2024ஆம் ஆண்டு தனுசு ராசி நேரில் உங்களால வாங்க முடியும். ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்த போய் பார்ப்பீங்க, அட்வான்ஸ் கொடுப்பீங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து உங்க பேருக்கு உங்களால் நிச்சயமா மாற்ற முடியும். இந்த அக்ரிமெண்ட் விஷயத்துல, இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, இந்த பேப்பர் எழுத்து விஷயத்துலலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா போன இதுலலாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, வில்லங்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது உங்களுக்கு. இந்த 2024ஆம் ஆண்டு நிலம் பூமி யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. அதே மாதிரி 2 வீலர் ஒரு வாகனம் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க, வாங்க முடியல, அதுக்குண்டான சூழ்நிலை அமையல. உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். சொந்த தொழில், ஒரு தொழில் முயற்சி எடுக்கிறீங்க, தொழில் ஆரம்பிக்க முடியல. இந்த வருடம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சொந்த தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி பழைய தொழில் ரொம்ப டல் அடிக்குதுங்க சார், டல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவாயிருச்சு, ஒரு முன்னேற்றம் இல்லை, நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க நாங்க எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம், பணம் இல்லாம இருக்கோம், பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கோம், குடும்பத்தை எங்களால காப்பாற்ற முடியல, குடும்பத்தை எங்களால சமாளிக்க முடியல, அந்த மாதிரி நிறைய தனுசு ராசிக்காரன் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருஷமா இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சக்சஸ் பார்க்க போறீங்க, முன்னேற்றம் இருக்கும், நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? மாற்றத்துக்கு உண்டான அந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு வருடமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால இத்தனை நாள் எவ்வளவோ நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க, எவ்வளவோ போராடி பார்த்திருப்பீங்க, யாரும் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருக்காது, சொந்த தொழில் முன்னேற்றம் இருந்திருக்காது, பணப்பற்றாக்குறை இருந்திருப்பீங்க, பணப்பற்றாக்குறை இருந்தது உங்களுக்கு, குடும்பத்துல ஒரு சந்தோஷம் கிடையாது, நிம்மதி இல்லை. எந்த ஒரு தனுசு ராசிக்காரங்களும் கடந்த ஒரு 7.5 வருஷமா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கிடையாதுன்னு சொல்லிடலாம். மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்புல இருந்தீங்க. நீங்க எவ்வளவோ பேத்துக்கு உதவி பண்ணீங்க, அடுத்தவங்க வளர்றதுக்கு நீங்க உறுதுணையா இருந்தீங்க, அடுத்தவங்க வளர்றதுக்கு நிறைய நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, உதவி பண்ணீங்க. ஆனா உங்களோட நிலைமை வந்து பாருங்க ரொம்ப டல்லா இருந்தது. உங்க ஒரு முன்னேற்றமே கிடையாது. உங்களோட லைஃப்ல வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க கிடையாது, ஒரு முன்னேற்றம் இல்லை. நீங்க வளர்த்தி விட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நிறைய திறமை வச்சிருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க, ஏகப்பட்ட திறமை உங்களுக்கு இருக்கு. திறமை இருந்தாலும் உங்களால முன்னேற முடியல. ஆனா இந்த காலகட்டம் உங்களோட இந்த வளர்ச்சி பார்த்து சுத்தி இருக்கவங்களாம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. யார் முன்னாடி நீங்க தலை குஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடியே நீங்க சாதிச்சு காமிக்கக்கூடிய வருஷமா இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். அதிர்ஷ்டம், நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு ராஜயோகம் சொல்லிடலாம்.
தொழில் ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துட்டாலே ஒருத்தர் சக்ஸஸ் தான். அதே மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்குது, நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இதெல்லாம் கிடைச்சதுனாலே உங்க லைஃப்பை காப்பாற்றிக்க முடியும் அவங்கனால. இது எல்லாமே இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்கும். ஏன்னா 3ல சனி இருக்கார். அவர் தன்னம்பிக்கை கொடுப்பார், நிறைய வெற்றிகளை கொடுப்பார் உங்களுக்கு. பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். தொழில் அபிவிருத்தி, தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, நிறைய சக்சஸ் பார்க்க போறீங்க. அதுல சந்தேகமே கிடையாதுங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும், அதே மாதிரி பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். யார் முன்னாடி ரொம்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூனி குறிஞ்சிங்களோ, யார் உங்களை முதுகுல குத்துனாங்களோ, யார் நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்களோ, அவங்களே அவங்களோட தப்பை திருந்தி உங்ககிட்ட வருவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. நிறைய பார்த்துட்டீங்க உங்க வாழ்க்கையில. தனுசு ராசி நேயர்கள் நிறைய உங்க வாழ்க்கையில பார்த்துட்டீங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. கடந்த ஒரு 7.5 வருஷமா நிறைய கெட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்தது, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம இருந்தது. ஆனா இன்னி இந்த வருஷம் பாருங்க, அப்படியே படிப்படியா முன்னேற போறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சனி பகவானால ஏகப்பட்ட சோதனைக்குள்ளானீங்க, ஏகப்பட்ட பாடத்தையும் சனி பகவான் கத்துக் கொடுத்திருப்பாரு. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு தொழில கொடி கட்டி பறக்கக்கூடிய வருஷமா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வருஷமா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் இது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. 3ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த பிளாக்கேஜஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு. இல்லத்தரசிகளும் நல்லா இருக்க போறீங்க. சீனியர் சிட்டிசனுக்கும் இன்னும் ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. உடம்புல இருந்த அந்த வியாதிகளால குணமாக போகுது. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி திருமண பாக்கியம், திருமணம் தடங்களா இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாமே இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. நம்ம என்னதான் சொன்னாலும், நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும், பாசிட்டிவா சொன்னாலும் நெகட்டிவா சொன்னாலும், உங்க ஜாதத்துல நல்ல தசாபுத்தி நடக்கணும். அந்த கிரகங்கள் தான் உங்களை தீர்மானிக்கும், உங்களோட விதியை தீர்மானிக்கும். அந்த கிரகம் நல்லா இருந்தா நல்லது நடக்கும், கெட்டதுன்னா கெட்டதா தான் நடக்கும். அப்ப உங்க ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அந்த கிரகங்கள் உங்களோட விதியை மாத்துமா இல்ல மாத்தாதா, இல்லை இதே நிலைமையில தான் இருப்பீங்களா, இல்லை எப்போ நல்ல நிலைமைக்கு வருவீங்க, லைஃப் எப்போ மாறும், இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி பதில் சொல்லிடும். தனி மனிதனோட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வேணும், அதே மாதிரி மன நிறைவு இருக்கணும், நல்ல ஒரு நிம்மதி இருக்கும், இருக்கணும், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கணும். உடல் ஆரோக்கியம், போதிய அளவுக்கு பணம், நல்ல ஒரு நிம்மதி இருந்துட்டாலே, கையில கொஞ்சம் பணம் இருந்து நிம்மதி இருந்துட்டாலே, உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துட்டாலே அவங்க எதையும் சமாளிப்பாங்க. எப்படியோ சமாளிச்சு வந்துருவாங்க. லைஃப்ல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. அந்த ஒரு வாழ்க்கையை இந்த 2024ஆம் ஆண்டு வாழ போறீங்க. ஆனா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க லைஃப் எப்படி இருக்கும், எப்படி எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயத்த அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? உங்க ஜாதகம் பார்க்குறப்பட்டீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க ஜாதகம் பார்த்து நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.